ஹை சில குட்டீஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு அக்கா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட்ட பார்த்தோனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து 32 வயசா. பட் ஆனா அவங்களோட அக்காவும் தங்கச்சியும் சின்ன வயசுலேயே வந்து சூசைட் பண்ணிட்டாங்களாம். அவங்க வந்து 13 வயசா இருக்கும்போதே. ஸோ அதனால இப்போ அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் 2 பசங்க இருக்கிறாங்க. பையன் 1, பொண்ணு 1. 13 வயசு 1, 14 வயசுல 1. அவங்க என்னன்னா ரொம்ப பயப்படுறாங்க. எனக்கு ஏதோ ஆயிருமோ, என் ஹஸ்பண்ட் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ போடுறேன். நெகட்டிவ் தாட்ஸே வரக்கூடாது. இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிற வீடியோ மட்டும் தான் இது. ஸோ இந்த மாரி யாரெல்லாம் நெகட்டிவா யோசிக்கிறீங்க அவங்களுக்காக மட்டும் தான். ஏன்னா நெறைய பேருக்கு இந்த பயம் வந்து இருக்கும். நமக்கு எதுவும் செஞ்சுருமோ, இல்ல நம்ம புருஷனுக்கு எதுவும் செஞ்சுருமோ, நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் செஞ்சுருமோ, நம்ம இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ஆக மாட்டோம். நம்ம நெனைக்கிறது தான் நம்ம நடக்கும். ஸோ அதனால நீங்க கண்டதையும் போட்டு நெனைக்காம நல்லதையே நெனைங்க. ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி எப்பவும் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கமெண்ட்ல பழகலாம். உங்களுடைய கேள்விகள் என்னதா இருந்தாலும் என்ட்ட கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு டைமில் ஃபீல் பண்ணி இருப்போம் கண்டிப்பாக. பட் அது ஓவர் ஆகாமல் நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறது எப்படி, அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு வந்து அது அக்கா நான் இப்படிக்கா அப்படிக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா நான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். பட் நீங்கள் என்ன ஸ்கிப் பண்ணி பார்த்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது என்னத்துலடா நம்ம கோட்டை விட்டோம் அப்படிங்கிறத நான் யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்கம்மா. இது நம்ம அனுபவங்களோட ஃபியரு, பாசிட்டிவ், ஓவர் திங்கிங் இந்த 3 சேர்ந்த ஒரு கலவனே சொல்லலாம். அதாவது பயம், நம்மளுடைய முன்னாடி நடந்தது, இப்போ உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்குது. இந்த 3மே சேர்த்து நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு தான் இந்த நெகட்டிவ் தாட்ஸே வருது. ஸோ அதனால அத கண்டுக்கவே செய்யாதீங்க. நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு தெரியுமா? நெகட்டிவ் தாட்ஸ் வந்த உடனே அதை ஒழிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இனி இப்படிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பட் மைண்ட் என்ன தெரியுமா சொல்லும்? ஃபோர்ஸ் பண்ண உடனே வேலை செய்யாது. ஏன்னா அவங்கள வந்து அடக்கி ஆள முடியாது. ஸோ அதனால அதை அடக்குனா இது இன்னும் பலமாக திரும்ப வரும். ஸோ மைண்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டைவர்ட் பண்ணணுமே தவிர அதை அடக்க வந்து முயற்சி பண்ணவே கூடாது. அது எப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கிறேன். வாங்க வீடியோ ஃபுல்லாகவே போய் காட்டுறேன். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தாட்ஸ் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், இது ஒரு வெறும் தாட் மட்டும்தான்ப்பா, நான் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுட் மாதிரிங்க. நம்ம வந்து ஒரு ஸ்கை மாதிரி மேகம் வந்து வரும் போகும் வானத்தில். நல்லா கவனிச்சு பாருங்கள். அதுவும் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும்போது அந்த வானத்தை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதில் குட்டி குட்டி மேகங்களாக இருக்கும்போது அந்த மேகம் அப்பப்போ வரும், அப்படி போயிடும். பட் அதை வந்து நிரந்தரமாக அந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நம்ம லைஃப்பில் எல்லாருமே வானத்தை பார்த்துருப்போம். பார்த்தாலே நமக்கு புரியும். அந்த மாதிரிலாம் நம்மளோட பிரச்சனைகளும் நம்மளோட நினைவுகளும். ஸோ அதனால் அது வரும் போகும். அதோடு அப்படி அதை விட்டுறணுமே தவிர அதையே உட்காந்து யோசித்து நம்ம வந்து தைக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. உங்களோட அட்டென்ஷனை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. மைண்டை எப்போதுமே பிஸியாக வச்சுக்கோங்கப்பா. நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி நான் ரொம்ப பிஸி, என்னை யாரும் கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தாட் வந்து உங்கள் மண்டையில் ஏறி உட்காந்துக்கும். அது எப்படிங்க முடியுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லித்தரேன். குட்டி குட்டி டிப்ஸ்லாம் சொல்லித்தரேன். அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். வாக்கிங் போங்க, க்ளீனிங் பண்ணுங்கள், குக்கிங் பண்ணுங்கள், லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மியூசிக் அதாவது சாங்ஸ் கேளுங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு பெஸ்ட் மெடிசன் சொல்லித்தரட்டா? ஆக அட ஒன்று வேணாங்க. நம்ம சிங்கிள் இருக்க பாத்திரத்தை மட்டும் நினச்சி பாருங்களேன். நமக்கு ஓவர் திங்கிங் அதில் என்ன அப்படின்னு கேட்போம். நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா ஒன்று வருமா அப்படின்னு கேட்போம். அந்த அளவுக்கு நமக்குள்ள வந்து மைண்டை ப்ரெஷர் பண்ணி விட்டுரும். எல்லாருமே நம்ம பாத்திரத்தை கண்டு பயந்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அப்படித்தான் எனக்கு அப்போ தான் கழுவி வச்சுட்டு வெளியில் வருவோம். பார்த்தா அடுத்தது ஒன்று வந்து போட்டு போவாங்க. இந்த வட்டி குட்டி போடுறதோ இல்லையோ, ஆனால் அந்த சிங்கு வந்து குட்டி போடுறத நிப்பாட்டவே முடியல. அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு தான் பண்ணணும் போல். ஏன்னா அந்த அளவுக்கு அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. எவ்வளோ பாத்திரத்தை கழுவுனாலும் சரிதான். எப்போ எங்கே தான் சேருமோ தெரியல. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? இப்போ நம்ம வீட்டில் ஒரு 5, 6 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தட்டு வைப்பேன், அவங்களுக்கு மட்டும் கிளாஸ் வைப்பேன், அவங்களுக்கு மட்டும் கிண்ணமாக எடுத்து வைப்பேன். பட் ஆனால் அதை கழுவும் போது தான் நினைப்பேன், அப்பா இவ்வளோ பேர் இருக்காங்க, பேசாட்டு ஒருத்தர் 2 தட்டில் சாப்பிட்டேன். ஒரு 2 தட்டில் ஒருத்தர் 2 பேர் 2 வேறு சாப்பிட்டா என்ன அப்படின்னு நான்லாம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா சிங்கை நினச்சாலே ரொம்ப பதறுது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த துணியும். வாஷிங் மிஷினுக்கு வாய் இருந்தாலும் அழுதுரும் போல் அவ்வளோ துணி சேருதுப்பா. எங்கிருந்து தான் இந்த துணிலாம் சேருமோ? நான் இதையே உட்காந்து யோசிச்சிருக்கேன்னா பாருங்களேன். இதெல்லாம் நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். என்ன மாதிரி யாரெல்லாம் யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. பட் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். நான்லாம் நிறைய நினைப்பேன், ஏன் நமக்கு இவ்வளோகான் துணி சேருது, எதனால இந்த பாத்திரம் சேருது, என்ன காரணம், யார் செஞ்ச தப்பு அப்படின்லாம் உட்காந்து யோசிச்சிருக்கேன். ஸோ உங்களோட மைண்டை வந்து ஃபஸ்ட் டைவர்ட் பண்ணுங்கள். சிம்பிளான வழின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா நம்ம மண்டை வர எங்கேயுமே போக முடியாது. அந்த சிங்குக்குள்ளே போயிடுச்சுன்னா சிங்கை விட்டு வெளியில் வர்றதுக்கே நமக்கு 1 ஹவருக்கு மேலே ஆயிரும். நம்ம அதிலேயே உட்காந்துட்டு இருப்போம். மேக்ஸிமம் என்னென்னா நீங்கள் பாத்திரம் கழுவும் போதோ, துணி துவைக்கும் போதோ, இல்லை வீட்டு வேலை செய்யும் போதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ, உங்கள் தங்கச்சிட்டையோ, உங்கள் அம்மாட்டையோ, உங்கள் அக்காட்டையோ, உங்கள் அண்ணன்ட்டையோ யார்கிட்டையோ ஒருத்தட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டே பாருங்கள். அப்படி இல்லையா சாங்ஸை போட்டு விடு, சும்மா குத்தாட்டம் போடுறோம், வீட்டை க்ளீன் பண்ணுறோம், பாட்டை படிக்கிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணி வைப்போடு கழுவுறோம். சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடு தான் அப்படின்னு நாமளே நம்ம இஷ்டத்துக்கு பாட்டை மாற்றுறோம், ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வீட்டு வேலையை பார்க்குறோம். ஓகேவா?
3வது பெஸ்ட் மெடிசின் என்ன தெரியுமாப்பா? இதெல்லாம் நான் வந்து கண்கூடா பார்த்தது. பட் இதில என்ன தப்பு நடந்துருச்சுன்னா, நான் இது என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு வந்து நான் சொல்லிக் குடுத்துருந்தேன். இப்போ இல்ல, நான் காலேஜ் படிக்கும்போது இதில என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். சரியா? இப்போ வாங்க நான் சொல்றேன். எப்படின்னா, ஒரு பேப்பர் எடுங்கப்பா. என்னென்ன யோசிக்கிறீங்களோ அத அப்படியே எழுதுங்க. சம்டைம்ஸ் கை வலிக்கும். பட் கை வலிச்சாலும் பரவாயில்லன்ட்டு எழுதுங்க. சரிங்களா? எழுதிட்டு என்ன பண்ணணும்? சொல்லுங்க பார்ப்போம். எழுதி முடிச்சதும் கிழிச்சிருங்க. படித்ததும் கிழித்து விடவும். இதில் தான் அவள் மிஸ்டேக் பண்ணனா என்ன மிஸ்டேக்னு சொல்கிறேன் பாருங்களேன். படித்ததும் கிழித்து விடவும் மாதிரி இதை அதாவது எப்படின்னா நம்ம எழுதின உடனே கிழிச்சிடணும். இதுதான்ப்பா இதோட சிம்பிள் லாஜிக். இது எதுக்குன்னா நம்ம மைண்டு மனசு ரெண்டையுமே நம்ம ஏமாத்துற வேலை தான், அதாவது தில்லாலங்கடி வேலை தான் பண்ண போகிறோம். ஏன்னா இவங்க 2 பேர் தான் நம்மளை உயிரை எடுக்கிறதுக்குனே பிறந்தவங்கன்னே சொல்லலாம். நம்மளை கண்டபடி யோசிக்க வச்சு நம்மளை வந்து பைத்தியமாக்கிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் நம்ம ஏமாத்திட்டா நம்ம ஈஸியாக ஜாலியாக நிம்மதியாக இருக்கலாம். பார்த்தீங்களா? பட் இதுங்களை ஏமாத்துறது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. ஈஸியாக ஏமாத்திடலாம். ஆனால் ஏமாத்துறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். அது வேறு விஷயம். ஓகேவா? இப்போ கதைக்குள்ளே போகலாமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3rd இயர் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தி லவ் பண்ணிட்டு இருந்தான். அப்போ வீட்டில் எப்படி சொல்லன்னு தெரியல, அவன்கிட்ட எப்படி சொல்லன்னு தெரியலன்ட்டுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாள். அப்போ நான் சொன்னேன், அடியே இவ்வளோ ஃபீல் பண்ணாத, பேசாத ஒரு பேப்பர் எடுத்து உட்காந்து எழுது. உனக்கு என்னென்ன மனசில் வருதோ அதை அவ்வளோத்தையுமே எழுதி உங்கள் வீட்டில் வந்து சொல்லு அப்படின்னு. இல்லை அவருக்கு வந்து தெரியும், அந்த பையனுக்கு வந்து தெரியும். 2 பேருமே சேர்ந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என் வீட்டில் எப்படி சொல்லன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துச்சு லூஸு. நான் சொன்னேன், லூஸு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காத, பேசாட்டு உட்காந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீ அதை எவ்வளோத்தையும் கிழிச்சு தூர போட்டுட்டு ஒழுங்காக படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு. காலேஜெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் சொல்லுவாங்கல்ல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, அப்போ நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த லூஸு என்ன பண்ணுச்சுன்னா ஃபுல்லாக உட்காந்து எழுதிச்சுங்க. எழுதி முடிச்சுட்டு அதை என்ன பண்ணணும், படித்தவுடன் கிழிக்கங்கிற மாதிரி எழுதினோடனே கிளிடின்னு நான் சொல்லியிருக்கேன். கழுதை குட்டி கிழிக்காம அப்படியே எடுத்து வச்சிருச்சு. வீட்டுக்கு தெரிஞ்சு கிளின்னு கிழிச்சா அவளை நாராக பிரித்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ அடி வாங்கிட்டு வந்தா. அப்போ என்கிட்ட வந்து திட்டுனேன், ஒன்னால தாண்டி நான் மாட்டினேன்னா. நான் அப்போ நினச்சேன், ஐயோ நம்ம ஒன்றுமே சொல்லி ஏண்டி நான் உன் லவ் மேட்டர் வீட்டில் சொல்லலையே அப்படின்னேன். லூஸு, நீ லவ் மேட்டரை சொல்லலை, ஆனால் நீ சொல்லிக் கொடுத்தியே ஒரு கதை, ஒரு ஐடியா, அந்த ஐடியாவால் நான் மாட்டிக்கிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்ம என்னடா ஐடியா கொடுத்தோம், நம்ம தான் நிறைய அள்ளி தொளிப்போமே, என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது சொன்னான், நீ எழுத சொன்னல, நானும் எழுதினேன் என் வீட்டில் பார்த்துக்கிட்டாங்க, பார்த்ததுலேருந்து என்னை கிழிக்கிறாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த மாதிரி தான், அதாவது எழுதின உடனே கிழிச்சு தூர போட்டுருங்க. தூர போடுறத விட நீங்கள் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னொரு நாள் பார்க்கும்போது அது பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விடும். ஸோ அதனால் இதை அதாவது கிழிச்சு தூர போட்டுருங்க, ஃப்ரீயாக இருங்க. ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நான் காமெடியாக சொல்லலை. நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அதை தூர போட்டு பாருங்களேன். நிம்மதியாகவும் இருப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. பட் அடுத்தவங்க படிக்காத அளவுக்கு நீங்கள் கிழிச்சு கந்தலாக்கி தூர போட்டுறணும். அதுதான் மெயின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெட்ரோல் போடாதீங்க. பெட்ரோல் போடக்கூடாதா? இது என்னம்மா ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ போகாதுங்கிற மாதிரி இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஆமாங்க, பெட்ரோலு போடாதீங்க. எதுக்கு பெட்ரோல் போடக்கூடாது தெரியுமா? மைண்டுக்கு நெகட்டிவ் தாட்ஸுங்கிற பெட்ரோலை போடவே செய்யாதீங்க. ஏன்னா இந்த மானங்கட்ட ஃபோன் தான் நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸை வந்து அதிகமாக கொண்டு வரும். ஸோ இந்த ஃபோனும் நெகட்டிவ் தாட்ஸும் நமக்கு வந்து சேரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே சேரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஃபோனை வேணும்னு சொல்ல முடியலை, வேண்டான்னு சொல்ல முடியலை, பட் ஆனால் என்னுடைய உயிரை எடுக்குதுப்பா இந்த ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு என்ன மெயின் காரணம்னா சேட் ரீல்ஸு. இந்த இன்ஸ்டாக்காரன் எதுக்குள்ளே இருந்து நம்மளை ஒட்டு கேட்பானே தெரியாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ போய் உள்ள அதை அப்படியே கொண்டு வரும். இப்போ நானும் என் புருஷனும் சண்டை போட்டிருந்தேன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் அந்த ரீல்ஸ்லாம் பார்த்தேன்னு வைங்களேன், ஒரு வாரத்துக்கு அதையே காட்டும். அப்போ நினைப்போம், ச்சே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது கம்பேரிசன் வீடியோ, இதெல்லாம் ரொம்ப ஓவராக நம்மளை பைத்தியமாக்கும். நமக்கு தேவையே இல்லாத ஆணியெல்லாம் இதை வந்து பிடுங்க வைக்கும். ஸோ அதனால் கம்பேரிசன் வீடியோஸு, சேட் ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்காதுங்க. இன்ஸ்டாக்குள்ளே போகக்கூடாதுப்பா சொல்லப்போனால். ஆனால் ஜாலியாக தான் இருக்கும் இன்ஸ்டாக்குள்ளே போகிறது, பட் போகாதீங்க. ஓல்டு சேட்டு, ஓல்டு ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே பார்ப்போம் இல்லையா? பெஸ்ட்டாக ஒரு கேம் விளாடுவோமா நம்ம எல்லாருமே? என்னன்னா ஒரு 7 டேஸ்க்கு ஃபோனே யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து அவசியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதாவது ஃபோன் வந்தால் பேசுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மெசேஜ் பண்ணுவேன், தேவையான விஷயங்களை மட்டும் பார்ப்பேன், தேவையில்லாததெல்லாம் நான் உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பாருங்களேன். உங்களோட மைண்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்த மாதிரி இருப்பீங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இது எல்லாமே நடக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபோனை ஒரு 7 டேஸ்க்கு தூரம் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நான் எதுவும் 7 டேஸ்க்கு வைக்கல, ஒரு 3 டேஸ் தான் வச்சேன். மாஷா அல்லா கொஞ்ச நாள்லையே நான் அதுலேருந்து வெளியில் வந்த மாதிரி இருக்குது. நிறைய டைம் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் நான் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன்.
ஸோ அதனால் நீங்கள் ஃபோன் அதிகமாக பார்க்குறத நீங்கள் நிப்பாட்டினாலே போதும். உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ண முடியும். நிறைய டைம் கிடைக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு, உங்கள் குழந்தைங்களோட பேசுகிறதுக்கு, வீட்டில் நிறைய வேலைகள் மாற்றுறதுக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே இருக்க கட்டில அங்கே மாற்றுவேன், அங்கே இருக்க கட்டில இங்கே மாற்றுவேன், இங்கே இருக்க பீரோல அங்கே மாற்றுவேன். அதாவது பருத்தி மூட குடோனில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னத்தையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே கிடப்பேன். ஏன்னா எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். வீட்டை வந்து அழகுபடுத்திக்கிட்டே இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இதுக்கெல்லாம் டைம் கிடைக்குதுன்னா இந்த ஃபோன் தான் காரணம். ஸோ ஃபோனை தூக்கி ஓரங்கட்டிடுவோம். 5வது மார்னிங் இல்லை நைட்டு இந்த 3 வார்த்தையை சொல்லுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக. ஏன்னா காலைல எழுந்திரிச்சோன்னா கடவுளை கும்பிடுவோம். மேக்ஸிமம் நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக கும்பிடுப்போம். நான் காலையில் எழுந்திரிச்சு கூட செய்கிறத விட எந்திரிச்சு தொழுகுவேன், அது வேறு விஷயம். எழுந்திரிச்சு உட்காந்த இடத்துல செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டேன். ஆனால் நைட் வந்து நான் கண்டிப்பாக செய்வேன். உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எதையோ ஒன்று வந்து கடவுள்கிட்ட நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, அது எதுன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அப்புறம் எனக்கு இன்றைக்கி இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கணும். அது கூடவே சேர்த்து இந்த 3 வார்த்தையை சொல்லுங்கள். இது டெம்பரவரி தான், நான் இம்ப்ரூவ் ஆகணும், எனக்கு டைம் தேவை. ஸோ நெகட்டிவ் தாட்ஸே என்னை விட்டு ஓடி போயிரு, என்கிட்ட வந்த விளக்கமாத்தாலே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸுக்கு நீங்கள் வந்து பவர் கொடுக்கவே கூடாது. அப்படி பவர் கொடுக்காம இருந்தாலே போதும், அதுக்கு ஈஸியாக நம்ம அதை வந்து கடந்து வந்துடலாம். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம்ப்பா, மெயினான விஷயமே அதான். நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம், ஏன்னா வராதவங்க மனுஷங்களே கிடையாது. பட் அதை வந்து நம்ம வந்து டிசிஷன் எடுக்க விடவே கூடாது. ஏன்னா இது நம்ம லைஃப், நான் தான் எடுப்பேன், இதுக்கு நான் தான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கணும். அது சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது, நம்ம சொல்கிறதா அது கேட்கணுமே தவிர, நீங்கள் அதை சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து பைத்தியமாயிடுவோம். ஸோ அதுலேருந்து வெளியில் வாங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எதை நினச்சி நம்ம வந்து கவலைப்படவே வேண்டாம். இப்போ லாஸ்ட்டு சீனுக்கு நம்ம வந்துட்டோம். கன்க்ளூஷன், நீங்கள் ஒன்றும் வீக் இல்லை கண்டிப்பாக. சரிங்களா? சென்சிட்டிவ்காரங்க இருந்தாலே இது நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளே வந்து உட்காந்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சென்சிட்டிவானவங்க. பட் சென்சிட்டிவானவங்க தான் ரொம்ப ரொம்ப டீப்பாக யோசிப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சென்சிட்டிவ் ரொம்ப டீப்பாக யோசிக்க காரணம், இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, அது அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமாங்க. சென்சிட்டிவ்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, லேசாக ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோடனே எப்படி தெரியுமா, மடை திறந்த வெள்ளை மாதிரி கண்ணீர் அப்படி பொங்கி ஊற்றும், ஓடும். அப்படி ஓட ஆரம்பிச்சிட்டனாலே நம்ம சென்சிட்டிவாக்காரங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதிலெல்லாம் நான் வந்து ரகங்க. ஏன்னா நான் ரொம்ப சென்சிட்டிவ். எந்த அளவுக்கு நான் ஜாலியாக பேசுகிறேனோ அந்தளவுக்கு யாராச்சும் என்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் குடங்குடமாக உட்காந்து அழுகுவேன். எங்கள் வீட்டில் தண்ணி பிரச்சனையே வராத அளவுக்கு நான் உட்காந்து அழுகுவேன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ அதனால் அதை மாதிரி இப்போ பண்ணக்கூடாது, நானும் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டேன். அதனால் நீங்களே இதேமாதிரி பண்ணுங்கள். நெகட்டிவ் தாட்ஸே உங்களுக்குள்ளே வராது, வரவும் கூடாது. ஓகேவா? லாஸ்ட்டாக மைண்டு கூட ஃபைட் பண்ணாதீங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெகட்டிவ் தாட்ஸே நமக்குள்ளே வராத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கங்க. இவ்வளோதான்ப்பா, சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். வளவலன்னு பேசியிருந்தா சலசலன்னு பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க, ஏம்மா நீ பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஏன்னா என் வாயை என்னால் குறைக்க முடியாதுங்கிறத உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும்? அதுவே இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அக்கா நீங்கள் பேச போய் தாங்க எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் யார் சொல்கிறது எடுத்துக்கிறதுனா எனக்கு தெரியலை. ஏதாவது தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள் பார்ப்போமே. சரி ஓகேப்பா, நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே வேண்டாம். ஓகேவா? இன்றைக்கி இதான் என்னோட டாபிக். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கமெண்ட்டில் பழகலாம். போய்ட்டு டாடா பைமா.